நீங்கள் கார் அக்சசரிஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது தெரியாமல் நீங்கள் பண்ணவே கூடாது. நான் சைனாவில் இருக்கும்போது கோன்சோன்ற ஊரில் ஒரு கார் அக்சசரிஸ் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இருக்குது, லோ குவாலிட்டி இருக்குது. ஹை குவாலிட்டினா இங்கே இருக்கிற அப்டேட்டட் கார் வெர்ஷனுடைய எல்லா கார் அக்சசரிஸும் அங்கே கிடைக்கும். லோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா காரில் உள்ள எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதோட எக்ஸ்பென்ஸு, அதோட எல்லா விஷயமும் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா சோர்சிங் பார்ட்னர். இந்த ப்ராப்ளத்தை தான் நான் சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு கஸ்டமர் திருப்பி வரணும்னா அவங்களுக்கு நீங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ வி ஸ்டார்டட் பீப்பிள் ஹெல்பிங் இன் திஸ் மார்க்கெட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கிளைண்ட்ஸுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுத்தேன். அவங்கள டைரக்டா சைனா கூட்டிட்டு போய் மெட்டீரியலை பார்க்க வச்சேன். எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்களோட பிசினஸ் க்ரோ ஆகிறத நான் என் கண்ணால பார்த்தேன். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மெட்டீரியல் பார்த்தாங்களோ அந்த பொருளை நாங்கள் டோர் டெலிவரியே பண்ணிட்டோம். நாங்கள் இதனால அவங்களுக்கு வெறும் சோர்சிங் பார்ட்னர் கிடையாது, பிசினஸ் க்ரோத் பார்ட்னர் ஆகிட்டோம். நம்மளை நம்பி வந்தவங்களோட லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதை நான் கண்ணால் பார்த்தேன்.